Good evening, friends. Today we are going to discuss exercise 3.12, question number 4. All of you take book page number 117, exercise 3.1. Important exercise. We see one by one. Here, a girl is twice as old as her sister. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their ages in years will be 375. Find their present age. அப்ப நம்ம சொல்றோம், let the present age of the girl and her sister be. Let girl and her x, y respectively எடுத்துட்டோம். அதாவது இந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஹர் சிஸ்டர்னுடைய ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கேர்ள் இஸ் டுவைஸ் as old as கேர்ள் இஸ் டுவைஸ் as old as her sister. Let the percentage வந்து x, percentage of her sister வந்து y. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, age of the sisters equal to 2 times of her age of the girl. Girl is twice as old as her sister. போல டைம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துட்டோம். அவங்க என்ன இருக்காங்க, the age after 5 years, 5 years percentage x ஆட் பண்ணிக்கணும், percentage y னா y ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட் வந்து 375. இப்போ ஆன் பண்ணுறேன் சார். எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. now இப்ப y x இருக்க வேண்டிய இடத்துல 2y கொடுங்க. x இருக்க வேண்டிய இடத்துல
2y கொடுங்க. x இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே 2y போட்டுங்க. இப்ப 2y into y plus 5 into 2y அப்புறம் 5y அப்புறம் 25 minus 375 is equal to 0. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு x is equal to 2y ன்னு இருக்கு இல்லையா? x இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் 2y கொடுத்துட்டேன். இங்க 2y, இங்க 2y கொடுத்தாச்சா? இப்ப இது என்ன ஆகும்? y into y, 2y squared plus 10y plus 5y minus 350 is equal to 0. 350 is equal to 0. அப்ப 2y 10 plus 5 15y minus 350 is equal to 0. அப்ப it is a quadratic equation in y. It is a quadratic equation in y. y இருக்கிற ஒரு quadratic equation இது. இப்ப ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் வந்து 2 into minus 350 minus 700. சம் வந்து 15. சம் வந்து 15. இப்ப என்ன பண்ணணும்? We take the values, find out the two numbers whose product is minus 700, sum வந்து 50. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பெரிய நம்பர் 35, இங்க வந்து 20 வந்துரும். 35 and 20 வந்துரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 35 into 20 minus 20 வரும். சாரி, minus 20 வரும். இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 35 into 2 70, 700 வந்துரும். 35 ல இருந்து 20 போனா 15 வரும். y ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2. இப்போ என்ன பண்றோம்? இதை எழுதுறோம். 2y plus 35. உங்களுக்கு இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டோம். 2y minus 10 is equal to 0. அப்ப 2y plus 35 is equal to 0. 2y is equal to minus 35. y is equal to 35 by 2. இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா ஏஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது சொல்லிட்டோம். y cannot be negative. அப்ப 2y minus 10 is equal to 0. 2y is equal to 10. y is equal to 10 by 2. That is equal to 5. அப்ப her sister's age வந்து 5. sister's age வந்து 5 years. அப்புறம் girl age வந்து 2ya, that is 2 into 5, that is 10. அவ்வளவுதாங்க. If you have any doubt, please ask me. நம்ம என்ன சொல்றோம்? percentage of the girl x ன்னு எடுத்துக்கிறோம். percentage of her sister y ன்னு எடுத்துக்கிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? a girl is twice as old as her sister. அதான் a girl is twice as old as her sister. sister போல அது வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிறோம். x equal to 2y. 5 years hence, அது after 5 years அர்த்தம். 5 yearsக்கு பிறகு. அப்ப after 5 years girls age வந்து என்ன ஆகுதுன்னா x plus 5, her sister's age வந்து y plus 5. ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறோம். அதனுடைய ப்ராடக்ட் வந்து 375 ஆயிடும். அங்க கொடுத்துருவாங்க பாருங்க. ப்ளீஸ் ரெஃபர் த ப்ராப்ளம். அந்த ப்ராடக்ட் வந்து 375. ரெண்டு ஆஃப்டர் 5 years their product of their age should be 375. எடுத்தாச்சு. இப்ப இதை மல்டிப்ளை பண்ற xy 5x 5y 25. இப்ப we know that x is equal to 2y தெரியும் by 1. அப்ப by 1 we by 1 இந்த இடத்துல எழுதிட்டோம்னா x இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் 2y போட்ட பாருங்க. x 2y அப்புறம் y எல்லாம் இருக்கு. x இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் 2y போட்ட. அப்ப என்ன ஆயிடுது? இது 2y ஸ்கொயர்ட் ஆயிடுது, 10y ஆயிடுது, 5y ஆயிடுது, 350 is equal to 15y ஆயிடுது. ப்ராடக்ட் வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். சம் வந்து 15 எடுத்துக்கிட்டேன். ஃபைண்ட் அவுட் த டூ நம்பர்ஸ் whose product is minus 700, sum 15. அப்ப 35 minus 20 நான் எடுத்துட்டேன்.
35ல இருந்து 20 போச்சுன்னா 15 வந்துச்சுங்களா? அப்புறம் இந்த 2 எப்படி சார் வந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் y ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. இப்ப -20/2. அப்ப 2y plus 35 is equal to 0. அப்ப y is equal to -35/2 வருது. It is not possible because age should not be negative. 2y is equal to 10, y is equal to 10/2, y is equal to 5. அப்ப y வந்து எதனுடைய யாருன்னா her sister's age வந்து 5, girl age வந்து 2y, 25 or 10. எழுதிங்க. ரொம்ப அற்புதமான ப்ராப்ளம் எழுதிச்சு. அடுத்தது ப்ராப்ளம் படிச்சு பாருங்க அப்பதான் புரியும். A pole has to be erected at a point on the boundary of the circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from two gates should be the pole be erected? இப்ப என்னன்னா இப்போ ஒரு எடுத்துக்கிறோங்க, ஒரு சர்க்கிளர் எடுத்துக்கிறோம். சர்க்கிள் இதான் டயமீட்டர். P ஒரு கேட்டு, Q ஒரு கேட். டயக்ராம் diametrically opposite fixed gate. டயமீட்டர் இது ஆப்போசிட் சைடுல இருக்கு. இங்க ஒரு கேட் ஃபிக்ஸ் பண்றோம், இங்க ஒரு கேட் ஃபிக்ஸ் பண்றோம். இது வந்து 20 மீட்டருக்கு. டயமீட்டர் வந்து 20 மீட்டர். இங்க ஒரு போல வந்து எரெக்ட் பண்றோம். இதாங்க இதனுடைய டிஃபரன்ஸ் AP minus AQ தான் 4 மீட்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in a such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? Let P be any point on the boundary. Let a pole has to be erected. அப்ப let A be a point in which the pole should be erected. Let A be a point in which pole to be erected. Pole to be erected. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த டிஃபரன்ஸ் AP minus AQ is equal to 4 கொடுத்துட்டாங்க. 4 மீட்டர். இதுக்கும் AP-க்கும் மைனஸ் AQ-க்கும் 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. நான் என்ன எடுத்துட்டேன்? இப்ப AP-யை X-ன்னு எடுத்துட்டேன். X-ன்னு எடுத்துட்டேங்க. minus AQ is equal to 4 meter. When 4 come this side, it becomes minus 4. Minus AQ come this side, it becomes plus 4. அப்ப X minus 4, AQ is equal to X minus 4. இப்ப இது வந்து X minus 4. AP வந்து X, AQ வந்து X minus 4, PQ வந்து 20 மீட்டர். உங்களுக்கு தெரியும் angle in a semicircle is a right angle. Angle in a semicircle வந்து நாங்க right angle. That's why I put 90 degree here. The side opposite to the 90 degree is called the hypotenuse. Here hypotenuse வந்து 20. இது ரெண்டும் வந்து adjacent and opposite வந்துரும். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப X எங்க இருந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளவு மீட்டர்ல இங்க ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து எவ்வளவு, செகண்ட் கேட்ல இருந்து எவ்வளவு எரெக்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப in a triangle APQ, AP square plus AQ square is equal to PQ square. Right angle triangle. சார் நீங்க எப்படி சார் இந்த இடத்துல 90 டிகிரி எடுக்கலாம்? நீங்க கேட்கறது தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியும்
angle in a semicircle. ஏன்னா எப்படி சார் semicircle சொல்றீங்க? PQ is a diameter. PQ is a diameter. ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கு. அப்ப diameter divide the circle into two semicircle. Any angle in the semicircle is என்னங்க 90 degree. அப்ப 90 degree னா இது வந்து triangle is a right angle triangle. If it is a right angle triangle, we can easily apply the Pythagoras theorem. By Pythagoras theorem, AP squared plus AQ squared is equal to PQ squared. இப்ப AP வந்து x squared, AQ வந்து x minus 4 the whole squared is equal to 20 squared PQ. இப்ப x squared, A minus B the whole squared, A minus B the whole squared, A squared 2AB 8x plus B squared 4 squared 16 is equal to 400. அப்ப x squared plus x squared 2x squared minus 8x plus 16 minus 400 is equal to 0. அப்ப 400 2x squared minus 8x 400 minus 16 அப்ப என்ன வருங்க 384 minus 384 is equal to 0. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணலாம் பாருங்க. எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2. அப்ப x ஸ்கொயர் minus 4x. இப்ப என்ன வரும்னா 1 2s are 2 9 2 is equal to 0. இப்ப x ஸ்கொயர் போட்டோம், AQ squared 3x minus 4 the whole square is equal to 20 squared. எப்படி சார்னா PQ 20. Here we apply A minus B the whole square, A square minus 2AB plus B square. அப்ப 2x square minus 8x plus 16. When it comes this side, it becomes minus, that is minus 400. அப்ப 16 minus 400 minus 384. ஏன்னா bigger number sign வந்து minus. இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, 8 இருக்கு, 384 இருக்கு. All are even numbers. Simply divided by 2. Therefore we get. இப்போ 192 வரணுங்க. எவ்வளவு வரும்னு பார்க்கணும். 192 ப்ராடக்ட் வந்து minus 192. சம் வந்து minus 4. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கணும். இப்ப நம்ம 16 12 போட்டு பார்ப்போம். 16 12 வந்துட்டு பாருங்க. 16 12 அப்ப minus 16. அடுத்தது வந்து 12. ஏன் சார் மைனஸ் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க மைனஸ் வருது பாருங்க. இஃப் இட் இஸ் பிளஸ் ஆகுதுன்னா இதை பிளஸ் எடுத்துப்போம், இதை மைனஸ். அப்ப minus 16 into 12 வந்து minus 192. If you add these two number, we get minus 4. X squared உடைய coefficient வந்து 1. அப்ப x minus 16, x plus 12 is equal to 0. X minus 16 is equal to 0. X is equal to 16. X plus 12 is equal to 0. X is equal to minus 12. இது வந்து not possible. ஏன் பாசிபிள்னா distance won't be negative. அப்ப the pole should be erected at a distance of 16 meter from gate B. And இவங்க 16 12 meter from 12 16 minus 4 12 meter from gate Q. அப்ப pole should be erected erected 16 meter from gate A, gate P, and 16 minus 4 12 meter from gate B, gate Q, gate Q. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல திருப்பி ஒரு தாட்டி சொல்லிடுறேன். pole has to be erected at a point on the boundary of a circular ground. இங்கதான் நம்ம ஒரு போலை எரெக்ட் பண்ண போறோம். இது PQ வந்து டயமீட்டர்,
அதாவது diametrically opposite fixed gates. இது ஒரு கேட், இங்க ஒரு கேட் இருக்கு. ஒரு சர்க்குலர் கிரவுண்ட்ல இங்க ஒரு கேட் வச்சிருக்கோம், இங்க ஒரு கேட் வச்சிருக்கோம். இது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ற லைன் வந்து அந்த சர்க்குலர் கிரவுண்டினுடைய டயமீட்டர். அது வந்து 20 மீட்டர். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஏபி மைனஸ் ஏக்யூ டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர் கொடுத்தாங்க. 4 மீட்டர். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏபி மைனஸ் ஏக்யூ வந்து 4 மீட்டர். அப்ப ஏபி நான் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். இந்த மைனஸ் இங்க போயிடுச்சு, இது இங்க வந்துச்சுன்னா ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. இது ஒண்ணு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட். இது எப்படி சார் 90 டிகிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். PQ is a diameter. It divide the circle into two equal semicircle. Angle in a semicircle is right angle. That's why I take right angle. அப்ப in a right angle triangle, we can easily apply the Pythagoras theorem. அப்ப square on hypotenuse equal to sum of the squares on other two sides. அப்ப x square a minus b whole square சொல்லியாச்சு. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு quadratic equation in x. இதை வந்து நான் உங்களுக்கு தெரியும், நிறைய சொல்லியிருக்கோம். ஏன் வந்து -2 எடுத்துக்கலன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படிங்க மைனஸ்ல வரும், அதனால நம்ம சிம்பிளி நெக்லெக்ட் த நெகட்டிவ் வேல்யூ, we take only the positive value. அப்ப pole should be erected 16 meter from gate to P and 16 minus 4 12 meter from gate to Q இருந்ததுன்னா கரெக்டா நம்ம பண்ணிடலாம். அதான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் we go to sixth problem. சிக்ஸ்த் ப்ராப்ளத்தை ஒரு தாட்டி நீங்க பாருங்க. சிக்ஸ்த் ப்ராப்ளத்தை ஒரு தாட்டி படிச்சு பாருங்க. From a group of 2x squared black bees. அப்ப நம்பர் black bees 2x. number of black bees, number of மொத்தம் இருக்கிறது 2x ஸ்கொயர்டு இருக்கு black bees. ஸ்கொயர் அது from a group of 2x squared black bees, square root of half of the group went to 3. இதுல half of, இதுல half னா x squared, half னா 1/2 போற 2 cancel x square, root எடுத்தீங்கன்னா x black bees வந்து go to the 3 க்கு போயிடுச்சு. அடுத்தது again 8/9 of 8/9 of the bees went to the same tree. 8/9 of the bees went to the same tree. The remaining two got up in a fragrant lotus. How many bees were there in total கேக்குறாங்க. From a group 2x squared black bees, square root of half of the group went to a tree. Again 8/9 of the bees, 8/9 of the bees went to the same tree. The remaining two got up in a fragrant lotus. How many bees were there in a total கேக்குறாங்க. அப்ப 2x squared
சாரி ஒண்ணு from a group 2x squared இருக்கா இப்ப மொத்தம் இருக்கிறது நமக்கு 2x squared minus next என்ன சொல்றாங்க root of the group 3 square root of half of the these went to 3 minus 8/9 of these 8/9 of the these went to 3 the remaining 2 got up in a fragrant lotus remaining எவ்வளவு இருக்குதுன்னா 2 இருக்குங்க இவ்வளவுதாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது number of black bees வந்து 2x squared எழுதிட்டீங்க அதுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the bees வந்து went to 3 இதுக்கு போயிட்டு வருங்க half of the bees ஸ்கொயர் ரூட் went to 3 8/9 of the bees again went to 3 அதுல ரிமைனிங் வந்து fragrant lotusல இருக்கு அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்றாங்க பாருங்க இது மொத்தம் இருக்கிறது 2x squared bees அதுல half of the இது வந்து எங்க போயிடுச்சு 3 க்கு போயிடுச்சு 8/9 of the 2x squared திருப்பியும் 3 க்கு போயிடுது ரிமைனிங் வந்து 2 இருக்குது fragrant lotusல மாட்டிக்கிச்சுன்றான் அப்ப 2 ரிமைனிங் இப்ப பாருங்க இது ரெண்டையும் அடிச்சிட்டீங்க 2x squared x squared ரூட் எடுத்தா x இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 16/9 x squared equal to 2 8 2 are 60 by 9 x squared is equal to 2 இப்ப 9 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 9 ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க 18x squared minus 9x இங்க 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 9 get cancel we get 16x squared 9 2s are 18 அப்ப 9 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 18x squared 9x அப்ப 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 9 கேன்சல் minus 16x squared 9 2s are 18 வந்துட்டுங்களா இப்ப 18x squaredல இருந்து 16x squared போச்சுன்னா 2x squared minus 9x minus 18 is equal to 0 minus 18 is equal to 0 இப்ப என்ன பண்றோம் ப்ராடக்ட் வந்து இங்க போட்டுக்கிறேன் ப்ராடக்ட் 2 into minus 18 that is minus 36 சம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சம் வந்து -9ங்க நல்லா பார்க்கணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் -36 வருது சம் வந்து -9 வருது மல்டிப்ளை பண்ணா 36 ஆட் பண்ணா -9 வரணும் அப்ப என்ன வரும் பாருங்க -12 plus 3 -12 plus 3 அப்ப -12 into 3 36 -12 plus 3 -9 coefficient 2 இது அடிச்சீங்கன்னா 6 times இது 1 1 2s are 2 6 2s are என்ன பண்றோம் இதுல இது x minus 6 x minus 6 இது மைனஸ் தானே into 2x plus 3 is equal to 0 உங்களுக்கு தெரியும் அது கீழே இருக்கிறது x நம்ம ஆல்ரெடி நிறைய சம் நடத்திட்டோம் இப்ப x minus 6 2x plus 3 is equal to 0 x minus 6 is equal to 0 x is equal to 6 2x plus 3 is equal to 0 2x is equal to -3 x is equal to -3/2 இது தெரியும் not possible ஏன்னா அந்த x வந்து இங்க வந்து நம்பர் ஆஃப் இதுல வரும்போது வராது நமக்கு மைனஸ்ல இருக்காது இப்ப நம்ம இங்க வந்து half of the trees போகும்போது 1.5 போகும் போது மைனஸ் எல்லாம் வராது அதனால x is equal to 6 அப்ப நம்பர் ஆஃப் black bees what கேக்குறாங்க many bees total number of bees in total வந்து total number of bees வந்து total number of bees is equal to என்னன்னா 2x square x value வந்து 6 2 into 6 squared 2 into 36 72 bees total number of bees வந்து 72 நல்லா கவனிக்கணும்
மொத்தம் அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து 2x². இது டோட்டல் வச்சுட்டவா. அதுல half of the black bees, half of the square root of the black bees. அப்ப half bees square root 2 cancel ஆயிடுச்சு x. இது வந்து எங்க போயிடுச்சுன்னா இதுல இருந்து பிரிஞ்சு மரத்துக்கு போயிடுச்சு, 3க்கு போயிடுச்சு. Again 8/9 of the total bees, 8/9 of the total bees, it again go to the tree. இதுவும் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் நம்ம கிட்ட 2 பீஸ் இருக்கு. எப்படி சார் தெரியும்னா 2 bees caught fragrant lotus, அதுல மாட்டிக்கிச்சு. அப்ப ரிமைனிங் என்னும் போது மொத்தம் டோட்டல் இவ்வளவு வந்து ட்ரீஸுக்கு போயிடுச்சு, இவ்வளவு ட்ரீஸுக்கு போயிடுச்சு. டோட்டல் வந்து மிச்சம் ரிமைனிங் வந்து நம்ம கிட்ட 2 இருக்கு. அப்ப 2x², 2 அடிச்சுட்டு x² ரூட் எடுத்தா x, 8 2s are 16 equal to 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். It becomes a quadratic equation in x². x அதை நம்ம பிரிச்சு எழுதுறோம். x is equal to 6 கிடைக்குது. தெரியும் x நெகட்டிவ் வேல்யூ வருது. Simply we neglect it because x won't be negative. இங்க வந்து நம்பர் ஆஃப் பீஸ் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். It won't be in fraction. இப்ப நீங்க -3/2 கொடுத்தா கூட 9/4 வரும். அது 2 ஆல் அடிச்சீங்கன்னா வரும். பட் ஃபிராக்ஷன்ல இருக்காது. ஒரு பீஸ் வந்து 1.5 பீஸ் 2.5 பீஸ் வருமா? வராது. இட் should be a whole number. அதனாலதான் இதை வந்து நம்ம சிம்பிளா நெக்லெக்ட் பண்ணிட்டோம். x is equal to 6 கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 72 வந்து பாத்துங்க. ரொம்ப சிம்பிள். டோட்டலே இதுல வந்து ட்ரீஸுக்கு போயிடுச்சு, சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எகெயின் இது ட்ரீஸுக்கு போயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 2. இதை வச்சுட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் கம் டு த 7th ஒன் வாங்க. 7th ஒன்ல நீங்க நிறைய அதை வந்து ஒரு தாட்டி படிச்சு பாத்தீங்க. இந்த ஹிண்ட் கூட தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும். மியூசிக் இஸ் பீன் பிளேட் இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ் வித் சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள். 2 ஆப்போசிட் கேலரி. இங்க ஒரு கேலரி இருக்கு, கேலரி 1. இப்ப நமக்கு எடுத்துக்கிறோம். இங்க கேலரி 1 இங்க இருக்கு. இங்க கேலரி 1, ஆப்போசிட் சைட்ல கேலரி 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் ரொம்ப இதுவா நடத்தணும். எழுதணும்னா இதாயிடுன்றதுக்காக தான் முதல்ல நடத்தல. பட் புக்கை வச்சுன்னு கவனி. இது வந்து கேலரி 2. கேலரி 1, கேலரி 2. இன் ஃபர்ஸ்ட் கேலரி a group of 4 singers இருக்காங்க. இங்க சிங்கர்ஸ் வந்து 4. இங்க வந்து சிங்கர்ஸ் வந்து 9. செகண்ட் கேலரில சிங்கர்ஸ் வந்து 9 இருக்காங்க. சிங்கர்ஸ் வந்து 9. இங்க சிங்கர்ஸ் வந்து 9. கேலரி 2ல சிங்கர்ஸ் வந்து 9 இருக்காங்க. The 2 galleries are separated by the distance of 70 meter. இந்த 2 கேலரி இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 கேலரிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். நல்லா கவனிங்க. 70 மீட்டர். Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? எங்க நின்னாங்கன்னா ஒரே மாதிரி அவங்க பேசுறதையும் கேட்கணும், இவங்க பேசுறதையும் கேட்கணும். எங்க இங்க 9 சிங்கர் இருக்காங்க, இங்க 4 சிங்கர் இருக்காங்க. அப்ப இங்க கொஞ்சம் கிட்டதான் நிப்பான். இங்க எடுத்துக்கோ. இது ஏபின்னு எடுத்துங்க. இது வந்து பின்னு எடுத்துங்களேன். இது வந்து எக்ஸ்ன்னா இது வந்து 70 மைனஸ் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் இவ்வளவு தூரத்துல இருந்தா சேம் இன்டென்சிட்டியில சிங்கர்ஸ் வாய்ஸா அவங்க வந்து கேட்க முடியும்னு கேக்குறாங்க. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? அப்ப music is being played in 2 opposite galleries with a certain group of people. In the first gallery a group of 4 singers were singing. 4 singers இருக்காங்க. In gallery 2 there are 9 singers. The 2 galleries are separated by the distance of 70 meter. இங்க இருந்த distance between 2 gallery வந்து 70 meter. போட்டாச்சு. A ல இருந்து B வரைக்கும் கேலரி இது A வந்து கேலரி 1,
B வந்து gallery 2, distance வந்து 70. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? அப்ப நான் இத வந்து ஒரு இங்க இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி let P be the position of the person. Let P be the position of the person. Let P be the position of the person. Position of the person. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் let AP வந்து x ன்னு எடுக்கும்போது என்ன எடுத்துறோம் PB is equal to 70 minus x. ஏன்னா total distance is 70. We take AP is x, therefore PB is 70 minus x. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distance. நல்லா பண்ணும். The ratio அதுல the ratio of the ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு தாட்டி படிங்க. Ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distances. இதுதாங்க அவங்க ஹிண்ட்ல கொடுத்து வச்சுதான் நம்ம போடுறோம் பாருங்க. Ratio of the sound intensity is equal to the என்ன சார் அப்ப முடிச்சிடுவோம். We will continue in the next class. Elaborate. பார்த்து வைங்க நம்ம கண்டிப்பா